சுப்பிரமணியபுரம். சார் இல்லையா உள்ள வெப்பன் இருக்கு சார். இதுக்கு மேல நான் அக்யூஸ்ட் இல்லைன்னு சொன்னா எப்படி சார்? ஒரே கல்ல 2 மாங்காயும் அடிச்சிடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த பரமேஸ்வர பாண்டி அண்ணா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கணும்ல. அந்த பரமேஸ்வரம் பாண்டிய பேச்ச கேட்டுட்டு ஏன் எங்களை இப்படி சித்திரவதை பண்றீங்க? வார்த்தையை அளந்து பேசு. நான் ஒரு கூட்டாளின்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்களை போல நல்லவங்களுக்கு மனசாட்சி தாங்க பெரிய சாட்சி. அதை தவிர நாங்க எதையும் நம்புறது இல்ல. நாங்களும் அப்படித்தான். சும்மா இங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க கூடாது, புரியுதா? உள்ள என்கொயரி இருக்கு. என்கொயரியா? என் பையனை போட்டு இப்படி அடிச்சு சித்திரவதை பண்றீங்க, அதுக்கு பேர் என்கொயரியாயா? அது சட்டப்படி தப்பு. அப்படியா? எனக்கு தெரியாது சார். அக்யூஸ்ட் உண்மையை சொல்லாம இருந்தா போலீஸ் 2 தட்டு தட்டதான் செய்யும். அதெல்லாம் நீ கேட்க கூடாது, அது எங்க டியூட்டி. இப்ப என் பையனை நான் பார்த்தே ஆகணும். இப்பெல்லாம் பாக்குறதுக்கு பர்மிஷன் கிடையாது. நீ பாட்டு பாக்குறேன்னு கையில பிளேட் எடுத்துட்டு வந்து அவன் கழுத்தை அறுத்துட்டுனா ஏன் தொப்பி பறந்துரும். ஐயோ, ஏன் இப்படி இறக்கம் இல்லாம பேசுற? சேகர் நான் பெத்த புள்ள, அவனை நானே கழுத்து அறுப்பேன்னு சொன்னீங்களே, உங்க நெஞ்சில ஈரல்ல? சார், உங்களுக்கு மானம் போச்சு. உங்களை மாதிரி ஆளுங்க கோபத்துல என்ன வேணா செய்யலாம்ல. அதனால நீங்க இப்ப அவனை பார்க்க முடியாது. என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புங்க. எபிசி சார், இந்த ஆளை பிடிச்சி வெளில தெரியலையா? சும்மா நோய் நோயின்னுட்டு அனுப்பியா முதல்ல வெளில. ஓகே சார். சார் சார் ப்ளீஸ் சார், ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் சார். சொல்றதை கேளுங்க சார். வாங்க சார். சார், இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ அவசர வேலை வந்ததுன்னு ஃபோன் வந்தது. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. பின்னாடியே இந்த ஆள் வந்துட்டான் சார். வந்ததுல இருந்து அடிச்சு வெளுத்துட்டு இருக்கான் சார். பாவம் சார். சார் சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு நல்ல வக்கீலா பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க. இல்லைன்னா உங்க பையனை அடிச்சே கொன்றுவான் சார். சரி சார், ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க. அங்க போகாதீங்க சார். போங்க சார், போங்க. அவனை செத்தராடி. உங்க அப்பா ஜாமீன் வரட்டும். வர்றதுக்குள்ள பாருங்க மேட்டர் எப்படி முடிக்கிறேன் நானு. என்ன சார் தேடுறீங்க? அது இங்க எங்கேயாச்சும் தெரு பேரு இல்ல ஊர் பேர் இருக்கான்னு பாக்குறேன். என்ன சார், கிண்டல் பண்றீங்களா? ஆமா, எவ்வளவு நேரம் தான் நானும் சீரியஸாவே இருக்கிறது. சரி பரவாயில்ல, என்ன தேடுறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. கார்த்திகா, நம்ம நேரங்காலம் தெரியாம சுத்துறோம். ஆனா நேச்சர் அப்படி இருக்காது. அதுவும் சன்னாசி என்ன சொன்ன மாதிரி காடு சீக்கிரமா இருட்டிடும். நாம பாதுகாப்பா தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. வாவ், யுரேகா. There it is. அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டேன்னு அர்த்தம். ஆர்கிமிடிஸ்ங்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு வெடை கண்டுபிடிச்ச உடனே சொன்ன முதல் வார்த்தை இதுதான். அங்க பாரு. வா பாத்த. பாத்து வா, எப்படி இருக்கு? பாத்து பாத்து போங்க வழுக்குது. பாத்து வா, பாத்து வா கார்த்திகா. பொறுமையா வா. ஏய், இந்த பக்கம் பல்ல இருக்கு, பாத்து வா. வா, நல்ல வேலை, இருட்டுறதுக்குள்ள மேல வந்துட்டோம். வா, இவ்வளவு மேல விலங்குகள் எதுவுமே வராது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட் இங்கே தங்குறதுக்கு. நைட் இங்கே படுத்து தூங்குவோம். ஓகே.
ஜெய் மகிஷானந்தினி, ஜெய் மகிஷானந்தினி, ஜெய் மகிஷானந்தினி, ஜெய் மகிஷானந்தினி, ஜெய் ஷானந்தினி, ஜெய் மகிஷானந்தினி, ஜெய் மகிஷானந்தினி. ஹேமாவதி தானே உன் பேரு? ஆமா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னை பார்க்க யார் வராங்களோ ஊரு பேரு எல்லாம் எனக்கு தெரியும். அதையெல்லாம் நீ கண்டுக்காத. நீ வந்த விஷயத்த சொல்லு. எனக்கு ஒரு பூஜையை தடுக்கணும். என்ன மாதிரி பூஜை? யாரு பண்றா? சும்மா விளக்கு பூஜையா, புஷ்ப அர்ச்சனையா, கற்பூர தீபம்னு சைவ பூஜையா, ஆடு கோழின்னு ரத்தம் குடிக்கிற அசைவ பூஜையா? விவரமா சொல்லு. அது தீபம் ஏத்தி செய்யற பூஜை. அதை அணைக்கிறதுக்கு நான் கிட்ட போனேன். அது அடிச்ச உடனே நான் மயங்கி விழுந்துட்டேன். மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு வந்து திரும்பவும் அணைக்க முயற்சி பண்ணேன். முடியவே இல்லை. இவ்வளவுதானா? அந்த விளக்க நெருப்ப காத்தா பரப்பி நான் அணைக்கிறேன். அப்படின்னா எனக்கு புரியல. உனக்கு அதெல்லாம் புரியாது, புரியவும் வேண்டாம். ஏன்னா அது என் சக்திக்கு சம்பந்தப்பட்டது. நான் ஒரு முட்டையை மந்திரிச்சு தருவேன். அதை அவங்க போட்டிருக்கிற கோலத்தில் வச்சுடு. அப்புறம் தீயா எரியிற விளக்கு தீயா வீசுற காத்துல அணைஞ்சிரும். இது என் தேவி இடுமன்காரி மேல சத்தியம். தாயே ஓம் இடும்பன்காரி, ஜெய் மகாகாளி, இவன் நினைச்சு வந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடு. ஓம் இடும்பன்காரி, ஓம் ஜெய் மகாகாளி, ஓம் காளி, ஓம் காளி, இடும்பன்காரி, ஜெய் காளி, ஜெய் காளி மகாகாளி. இந்த துணியை பிடி, நல்லா பிடி. என்ன சுடுதா? ஆமா, நல்ல சுடுது. வெறுங்கையில வாங்கியிருந்தா இந்நேரம் உன் உள்ளங்கை கருகி இருக்கும். இப்ப ஒன்னும் ஆகாது, உள்ள வை. உங்க பேமெண்ட் எவ்வளோன்னு சொன்னா? காரியத்துல ஜெயிக்காம இந்த மாயக்கா தட்சணை வாங்க மாட்டான். காரியம் ஜெயிச்ச உடனே வா, ஒரு நாள் பூஜையோட செலவை ஏத்துக்க. சரிங்க. அப்புறம் அந்த விளக்கு அணைஞ்சதும் இந்த முட்டையை பத்திரமா எடுத்து வச்சுக்க. சரிங்க. போ. ஓம் இடும்பன்காரி மகாகாளி. அண்ணே, என்னம்மா? நம்ம சேகர் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கான்னு கார்த்திகா கிட்ட சொல்லி பெரிய வக்கீல் யாரையாச்சும் பார்க்க சொல்லலாமா? எனக்கு அந்த யோசனை தாம்மா. அதுக்காக தான் ஒரு 4 தடவை ஃபோன் பண்ணேன். கார்த்தியா போன்னு சுவிட்ச் ஆஃப்னே வருது. அண்ணே, மாமி வீட்ல தான் இருப்பாங்க. மாமிக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். நல்ல யோசனை தாம்மா. கடவுளே, நல்ல செய்தியாவே இருக்கட்டும். ஹலோ, யாரு? மாமி, நான் கார்த்திகாவோட அப்பா கிருஷ்ணன் பேசுறேன். மாமி, காதுல விழுதுங்களா?
ஹலோ மாமி. ஹலோ. ஓ நீங்களா? நன்னா இருக்கேளா? ஏதோ இருக்க மாமி. ஏன் ஒரு மாதிரியா பேசுறேள்? என்ன பண்றது மாமி, ஒண்ணு மேல ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்க. கார்த்தியா ஃபோனுக்கு ட்ரை பண்ணேன், ஃபோன் நாட் ரீச்சபிள்லயே இருக்க. கார்த்தியா இருந்தா கொஞ்சம் ஃபோனை கொடுங்க மாமி. கார்த்திகா இல்ல, கடைக்கு இல்ல கோவிலுக்கு போயிருக்கா. ஆத்துல இல்ல அவோ. ஓ அப்படியா? ரொம்ப முக்கியமான விஷயம் அவள்கிட்ட பேசணும். என் பையன் சேகர போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ராமநாதனுக்கு வேண்டிய வக்கீலா பார்த்து பேச கார்த்தியாவுக்கு சொல்ல போன் பண்ண. மாமி, மாமி நீங்க எதுக்கு அழுவுறீங்க? அவனை சந்தேக கேஸ்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பெரிய நல்ல வக்கீலா பார்த்தா சேகரை வெளியில கொண்டு வந்துடலாம். அதான் கார்த்தியாவை கேட்டேன். நான் அதுக்கு அழல. உங்க நிலைமை தெரியாம கார்த்திகாவை பத்தி உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். என்ன மாமி சொல்றீங்க? என்ன மன்னிச்சிடுங்க மாமி. கார்த்தியாவுக்கு என்னாச்சு மாமி? சொல்லுங்க, என் பொண்ணுக்கு என்னாச்சு? யாரோ கார்த்திகாவை கடத்தின்னு போயிட்டா. ஐயோ, ராகவ் தம்பி மீட்கிறதுக்காக கார்த்திகா கிட்ட 10 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. ஐயோ மாமி என்ன சொல்றீங்க? பணத்தை எடுத்துன்னு பொறுப்பு அவளையும் கடத்திட்டா. கார்த்தியாவை யார கடத்திட்டானுங்களா? ஐயோ, என் போலுக்கு என்னாச்சு மாமி? பயப்படாதீங்க ஐயா, அந்த முருகன் அவளுக்கு துணையா இருப்பார். நீங்க தைரியமா இருங்க. அவ ரொம்ப நல்லவ. நல்லவாளுக்கு சோதனை வரும், ஆனா அந்த கடவுள் காப்பாத்திடுவார். நீங்க தைரியமா இருங்கோ. அந்த போலீஸ் ஆபீசர் ருத்ரா அவ 2 பேரையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்கார். என்னவா இப்படி சொல்றீங்க? நான் சேகர் பிரச்சனையை சொல்லலான்னு வந்தா நீங்க அதை விட பெரிய குண்டத்துக்கு போறீங்க. நான் முதல்ல சொல்ல வேண்டான்னு தான் உங்ககிட்ட போய் சொன்னேன். ஆனா நீங்க சேகரை பத்தி சொன்னதோ என்னால சொல்லாம இருக்க முடியல. நீங்க கவலைப்படாதீங்க. நான் விடாம அந்த முருகனை வேண்டிக்கிறேன். அவர் நம்மளை கைவிட்டுற மாட்டார். வேற வழி இப்ப நமக்கு என்ன இருக்கு? அவளை விட்டா வேற நமக்கு கதி இல்லையா மாமி? மாமி, கார்த்தியா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க மாமி. சரிங்க ஐயா, சொல்றேன். அண்ணே, என்ன சொல்றீங்க? நம்ம கார்த்திகாவை கடத்தி வச்சிருக்காங்களா? ஐயோ கடவுளே, என்னென்ன கொடுமை எல்லாமோ நடக்குது. அதான் எனக்கு ஒண்ணு புரியலம்மா. முதல்ல ராமநாதன் மகனை கடத்தி வச்சு 10 கோடி கேட்டு மிரட்டி இருக்கானுங்க. போலீஸ் உதவியோட 10 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு போன கார்த்தியாவை சேர்த்து கடத்திட்டானுங்களாமா. துப்பு கிடைச்சு போலீஸ் போயிருக்காங்களா? எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு மாமி சொல்றாங்க. நாம போன ஜென்மத்துல நிறைய பாவம் பண்ணிட்டோம் போல.
அதனாலதான் இப்படி அடுக்கடுக்கா சிக்கல் மேல சிக்கலா வருது. அம்மா எனக்கு படபடப்பா வருது. அண்ணே அந்த ப்ரெஷர் மாத்திரை எடுத்துட்டு வாமா. சரிங்க அண்ணே. இந்தாங்க அண்ணே. அண்ணே பதட்டப்படாதீங்க. ரொம்ப யோசிச்சா இந்த மாதிரி தான் ஆகும். அம்மா எனக்கு மனசு சரியில்லை. நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுத்து இருக்கேன் காமாட்சி. சரிங்க அண்ணே. முருகா, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? என் மகளை ஊமையாக்கிட்ட. என் மக மாதிரி நினைச்ச கார்த்திகாவை கடத்தி வச்சிருக்காங்களா? இப்போ சேகர் ஏதோ கொலை கேஸ்ல இருக்கான். எனக்கு ஆறுதலா இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். அவருக்கு பிரஷர் அது இதுன்னு கொடுத்து எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. மாமி, காஃபி ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் போட்டு கொண்டு வரவா? ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. முருகா வருவீடா. நீ இருமா, நம்ம 2 பேருக்கும் நான் ஜூஸ் போட்டு கலந்து எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் இந்த விளக்க அணையாம நீ பாத்துக்கோ. ஷார்ப்பா பாத்துக்கிறேன் மாமி. சரி, இதோ வந்துடுறேன். இங்க வாங்க மாமி. மாமி இங்க வாங்க. என்னாச்சு மாமி? இங்க பாருங்களே. ஐயோ ஐயோ, விளக்கு அணைஞ்சிடுதோ, தீப்பத்தி எரியுது, தீ பிடிச்சிடுதோ. ஐயோ வேண்டாம் மாமி, நீங்க போகாதீங்க மாமி. என்ன உடம்பெல்லாம் கொதிக்கிறது? எப்படி இது பத்தின்றது? விளக்கெல்லாம் அணைஞ்சிருக்கு. என்னாச்சு ஹேமா? ஐயோ பகவானே, நான் என்ன செய்வேன்? என்னாச்சு ஹேமா? என்னாச்சுன்னு தெரியல மாமி. நான் ஒரு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்தேன், அதுக்குள்ள எல்லாம் தீ பிடிச்சிடுச்சு. சூட்ல என்னால கிட்டே போக முடியல மாமி. முருக பெருமானே, இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
கடவுளே, ஏன்பா இப்படி பண்ற? நீங்க ரொம்ப நேரம் ப்ரே பண்ணிருக்கீங்களா மாமி? அது கூட பலன் இருக்கும் மாமி. நீங்க கவலைப்படாதீங்க. மாமி வேணும்னா நீங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் பூஜையை கண்டினியூ பண்ணுங்க. அப்படியெல்லாம் செய்ய முடியாது ஹேமா. அந்த ஜோசியரை கேட்டுட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். என்னங்க இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்லம்மா, இப்ப அவர் கோவில்ல இருப்பார். அவர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பார். நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஐயோ சார், சார் வேண்டாம் சார், சார் சார். புது லேண்ட்லாம் இல்லை, கையில் இருக்கிற நிலத்துல முதல்ல வேலைய ஆரம்பிக்கணும்டா. எந்த இடத்துலண்ணே? என்னடா தெரியாத மாதிரி கேட்குற? நம்ம புரட்சி விவசாயி சேகர் இடத்துல. அங்கேயா?